நமக்கு படைக்கிறது யாரு? பிரம்மா. எந்த பிரம்மா? பிரகதி மாயால இருக்கிற முத்தர்கள், சிவமுத்தர்கள் தான் நம்ம எல்லாம் பாதுகாக்கிறோம். புரியுதுங்களா? அதனாலதான் இந்த சிவன் முத்தர்களை சில பேரு மூளை சரியில்லாம திருவண்ணாமலை போய் சிவபெருமானே ஆழ்ந்துட்டோம். ஆழ்ந்துட முடியுமா? இங்க இருக்கிற பிரம்மனும் திருமாலும் போய் அங்க இருக்கிற பெருமானை அளக்க முடியுமா? சொல்லுங்க. அது அங்க இல்லைங்களா? சிவபெருமான ஜோதியா நிற்கிறான், அளக்க முடியுமா? முடியாது. அதுதான் ரெண்டு பேரும் குட்டுப்பட்டாங்க. சரிங்களா? குட்டுப்பட்ட ரெண்டு பேரும் யாரு? இந்த ரெண்டு செட்ல எங்க இருக்கிறாங்க? கீழே இருக்கிற பிரகதி மாயால இருக்கிறாங்க. அவங்களாம் போயிட்டாங்க. எங்கேயாவது ஒருத்தல பிறந்திருப்பாங்க, அவ்வளவுதான். எங்கேயாவது ஒரு திருமந்திரம் கூட கேட்பாங்க, அடுத்த பிறகு சரியா வரணும். யாரு கண்டா அதெல்லாம் இல்லைங்களா? இதுதான் மும்மூர்த்திகளின் முறைமை. ரெண்டு மும்மூர்த்தி. சரிங்களா? புரியுதுங்களா? ரொம்ப சிறப்பான தலைப்புங்க. பெரும்பாலும் இதை நடத்தவே மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் சிக்கலான இடம்ன்றதுல உரையாசிரியர்களே வேறுபடுறாங்க. அடுத்த தலைப்பு அடுத்ததுல பார்ப்போம். 106. இப்போ நான் சொல்றதெல்லாம் அருமையா புரியும். சிவன் முதல் மூவரோடு ஐவர். முதல்ல 3 பேரு, அப்புறம் 2 பேரும் சேர்த்தா 5. ஐவர் சிறந்த அவை முதல் 6 ஒன்றோடு ஒன்றாகும். அது பிண்டத்தில் இருக்கிற நிகழ்ச்சி. அது அவை முதல் விந்துவும் நாதமும் உங்க சபை முதல் சங்கரன் தன் பெயர்தானே. சங்கரனா உருவெடுத்து இந்த ஐவராய் இருக்கிறான். இப்ப இதெல்லாம் முதல்ல சுத்தமாயில சொல்லப்பட்ட அந்த மூவரை பற்றிய பாட்டு தான் இந்த 3 பாட்டு. அடுத்த பாட்டு பாருங்க. பயன் அறி அவ்வழி என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை. அவன் வேற யாரும் இல்லை. கீழே இருக்கிறவன் யாரு? வேற யாரும் இல்லை. அந்நியம் இல்லை. அவன் யாரு? நம்ம தான். நம்ம கூட இருக்கிற ஆன்மாக்கள். அந்நியம் இல்லை. நயனங்கள் 3 நந்தி நாமம். நந்தி தமராம். அந்த கீழே இருக்கிற 3 பேரும் சிவபெருமானுக்கு உறவு, அருள் பெற்ற உறவு. நாமளும் உறவு தான். சிவபெருமான் நம்ம அந்நியமா? நம்ம இதயத்திலே சுமந்திருக்கிறோம். தொடர்ந்து சிவாய நம்ம சொல்றோம். யானையை ஓர் தவம் செய்தேன், சிவாய நமம் என பெற்றேன். என்ன அடுத்தது? தேனாய் இன் அமிர்தமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து. சொல்லிட்டோம்ல, தானே வந்துட்டான்ல. அப்ப அவன் வேற நாம வேறையா? இல்ல, நாம அவனுக்கு உறவு. அவன் பேரை சொல்லிட்டான். நமச்சிவாய மந்திரத்தை தவிர்த்து அடுத்து சிவாய நமன்னு சொல்லிட்டோம். அவன் கீழே இறங்கி வந்துட்டான் இல்லைங்களா? நாம தமராம். சிவபெருமான் நமக்கு உறவு. தமராம் வயனமும் பெறுவீர். வயனம் என்று சொன்னால் மேன்மைன்னு அர்த்தம். மேன்மை பெறுவீர். மேன்மை பெறுவீர் அவன் அவராலே. அந்த பெருமானாலே நீங்கள் மேன்மை பெறுவீர். அடுத்த பாட்டு சூப்பரான பாட்டு. 108. எப்படி பாருங்க, 108ல சரியா வைக்கிறார். இங்க பாருங்களேன். உலக்கம் சூழ்ந்த உழப்பிலி தேவர்கள். உலக்கம் என்று சொன்னால் திருச்சபையின் பேர். தூய தமிழ் சொல் உலக்கம். ஓ நெடிலா போட்டிருக்கு புஷத்துல. காட்டுங்க, இது காட்டும். என் புஷம் பழசு எதுமா? ஓ புது புஷம் தான் சரியானது. பிழை திருத்தம் செஞ்சிருக்கோம். அதான் ஓன்னு நெடில் தான். ஓலக்கம் சூழ்ந்த உழப்பிலி தேவர்கள். பெருமான் இருக்கின்ற திருச்சபையை சூழ்ந்திருக்கின்ற தேவர்கள். பால் ஒத்த மேனி, பால் போன்று இருக்கின்ற அருள் வெளியை பெற்றிருக்கின்ற மேனியுடையவன் சிவபெருமான். பால் ஒத்த மேனி பணிந்து அடியேன் தொழ.
பணிந்து அடியேன் என்பது திருமூலர். பணிந்து அடியேன் தொழ. அப்ப சிவபெருமான் சொல்றாராம், மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும் ஒப்பு நீ. சிவபெருமான் என்ன சொல்றாரு? திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் சமமானவனையா நீ? யாரை நோக்கி? திருமூலரை நோக்கி. எங்க இருந்தவர் சொல்றாரு? தேவர்கள் சூழ்ந்திருக்கின்ற அந்த மேலே இருக்கின்ற கைலாய மலையில இருக்கின்ற பெருமான் இவர் தொழுந்த உடனே பணிந்த உடனே திருமூலரை கூப்பிட்டு, திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் சமமானவன் நீ அப்படின்னாரு. மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும் ஒப்பு நீ, ஞாலத்து நம்மடி நல்கி. ஞாலத்து நம்மடி நல்கி, இந்த உலகத்துல என்னுடைய திருவடியை உனக்கு தரேன், நல்கினேன் என்றானே என்று சொன்னான். அவர் ஸ்டேட்மெண்ட். நீ ஒப்பு. தேவருக்கு திருமால் என்ன செய்யறான்? படைக்கிறான். திருமால் காக்கிறான், பிரம்மன் படைக்கிறான். படைப்பதற்கும் காப்பதற்கும் ஒப்பு நீ. அப்ப திருமந்திரத்தை படைச்சா, நாம் படிச்சோம்னா நமக்கு என்னென்னலாம் படைக்கப்பட வேண்டும் இருக்கிறதோ அவையெல்லாம் படைக்கப்படும். திருமந்திரத்தில் அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஏன்னா மாலுக்கு ஒப்பு இல்லை, அயனுக்கு ஒப்பு இல்லையா? அயனுடைய தொழில் என்ன? படைக்கும் தொழில் இல்லைங்களா? நமக்கு சில விஷயங்கள் படைக்கப்பட வேண்டும் இல்லைங்களா? உலக இன்பங்கள் வேண்டும். அதை தொடர்ந்து உலக இன்பத்தை தாண்டி ஞானங்கள் வேண்டும். ரெண்டும் படைக்கப்படணும். நல்ல சூழல் அமைக்கப்படணும். அமைக்கப்படுவதற்கு யார் காரணமா இருப்பான்? பிரம்மன் தான். பிரம்மனா இருக்கிற நம்ம திருமூலர் தான். திருமூலருடைய பதிகத்தை படித்தோம்னா, திருமூலர் தான் காதால கேட்டோம்னா நமக்கு உரியது நமக்கு வந்து சேரும் இல்லைங்களா? நமக்கு உரியது நமக்கு வந்து சேரும். அடுத்தது ஆதி பிரம்மருக்கும் என்பதால, ஆதி மாலுக்கும் என்றதால, மால் காத்தல். நம்மகிட்ட இருக்கிறது காக்கப்படும். நமக்கு கிடைத்ததெல்லாம் நிலைக்கணும்ல. ஒரு வழியில கிடைக்குது, ஒரு வழியில போனா சொல்லுங்க. இப்ப எனக்கு கிடைச்சது நிலைக்கணும்ல, என் அனுபவத்துக்கு வரணும்ல, சொல்லுங்க இல்லையா? அனுபவத்துக்கு வராது நிறைய என்ன பயன் இருக்கிறது? நினைச்சு பாருங்க. உங்களுக்கு எதாலையும் சாப்பிட முடியாது. உங்களுக்கு இப்போ ஒரு பணம் வருகிறது. எனக்கு வந்தது எதிர்பாராத விதமாக 1 லட்ச ரூபாய் வந்தது. ரொம்ப சந்தோஷத்தோட 3 நாள் நிகழ்ச்சியை முடிச்சு கொண்டு நான் வந்தேன் கார்ல. வீட்டுக்கு வந்தேன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டில் இருக்கிறாங்க. அது எங்க போகும்னு எனக்கு தெரியாதா? அது நினைச்சுதா? வீடு வாங்கணும், இது மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, 5 லட்சம் தேவைப்படுது. நான் வந்தவொன்னே வாயை விட்டுட்டேன். நான் போனேன், 1,4 ரூபா கிடைச்சி போச்சு, பழசெல்லாம் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா. எங்க வீட்டுக்காரம்மா உசு உசு உசுன்னாங்க. எப்பயாவது உசு உசுன்னு தானே இருக்கு, நான் கவனிக்கல. என்ன சொல்றாங்கன்னு எனக்கு அப்புறமேல தான் புரிஞ்சுது. ஏங்க எத்தனை முறை சவுண்டு விட்டேன் கேட்டீங்களா? உன் சவுண்டெல்லாம் சவுண்டான்னு நினைக்கிறது இல்லம்மா, வேற சவுண்டா தான் நான் நினைப்பேன் அப்படின்ட்டான். உடனே மாப்பிள்ளையும் பொண்ணு இருக்கும்போது கேட்குறாங்க, இது மாதிரி கொஞ்சம் இருக்கு, போட்டா சரியாயிடும், இன்னும் 2 இடத்துல கேட்டிருக்கேன், சரியாயிடும்ன்றாங்க. இப்போ இந்த பணம் எங்க போறது? கார்ல இருந்து வீட்டுக்கே வரலையா? என் நிலைமையை நினைச்சு பாருங்க. 2021 கார்ல இருந்து வீட்டுக்கே வரல. சரிம்மா அப்படியே எண்ணி பார்த்துக்குமா. அதெல்லாம் வீட்டில் போய் எண்ணிக்கிறோம். நம்மள வீட்டில் போய் எண்ணிட்டாங்களாம். எனக்கு பயம் வந்துருச்சு. கொடுத்தவன் 1 2 குறைஞ்சு போனா நான் குறைச்சிட்டேன் நினைச்சுப்பாங்களா நினைச்சுக்கிட்டு எண்ணிட்டீங்களா 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 நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது 11 மணிக்கு மேலே எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா, அப்பா வந்து நினைச்சுதா? எங்க வீட்டில் இருக்கிற ஒரு இனிப்பா வாங்கிட்டு வர முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? ஒண்ணும் முடியாது. திருநெல்வேலியில தான் வரான். அந்த பொருள் அல்வாவை வாங்கிட்டு வர முடியுதா? நம்ம அல்வா வாங்கிட்டு வந்து அல்வா கொடுக்கறதுக்கு 2 பேரும் வீட்டுல உட்காந்துட்டாங்கன்னா என் கதி என்ன ஆகுது நினைச்சு பாருங்க. அதுல இருந்து முடிவுக்கு வந்தேன் நான். அங்கிருந்து வரும்போதே நான் என்ன சொல்றதுன்னு கேட்டா,
சிவநாமங்கள் ஓது. பொருள் வருதுங்க, 10,000 ரூபா இருக்கட்டுங்க, 7,000 ரூபா இருக்கட்டும், நம்ம அனுபவத்துக்கு வரணும்ல, பேசுறோம்ல, ஒரு நாள் பூரா பேசிட்டு வரோம் இல்லைங்களா? டிரைவருக்கு கொடுக்கணும், டீசல் இருக்கு, நம்ம கையில் இருக்கணும்ல. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா அந்த கவரை கையில கொடுத்து வாங்கினவே எண்ணிலாம் பார்க்கறது இல்லை. இது உனக்கு சமர்ப்பணம்பா, தனி சொற்பொழில வருது, கொண்டு போய் உங்ககிட்ட வைக்கிறேன், அது வரைக்கும் இது இருக்கட்டும் இல்லைங்களா? இருக்கணும்ல. ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்தாலும் தப்புங்க, அளவாக வந்தாலும் கரெக்ட். கொண்டு போய் வச்சுடுவோம், வச்சுக்காதால வழியில் எங்கேயும் செலவு இல்லாமல் கார்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கிறது. சிவநாமங்கள் ஓதியே மறையுடையாய் தோளுடையாய் மார்சடமேல் வளரும் பிறையுடையா பிஞ்சகனே என்று பேசில் அல்லார் குறைவுடையார் குற்றம் ஓரார் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். நாங்களாம் யாருங்க? சாதாரண ஆளா? பென்ஷன் வாங்குறாளா? நாங்க கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். என்னதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்க வீட்டில் எல்லாத்தையும், சனியேசனோட நான் தான் பெரிய ஆளுன்னு. கொள்கையினால் உயர்ந்த நிறை இருக்கிறது இல்லைங்களா? அப்ப நிறை இருந்தா அப்ப யாரு? சனியேசன் என்ன இருக்கு, குபேரன் என்ன இருக்கு, என்ன இருக்கு, ராகு என்ன இருக்கு, புதன் என்ன இருக்கு? இந்த 2 பாம்புக்கு நம்மால் பயப்பட உண்மையான பாம்புக்கே பயப்பட மாட்டான் சார். வீட்லயே பாம்பு இருந்தாலும் கவலைப்படுறதில்லை. ஜோசியத்துல பாம்பு வந்துருச்சா போச்சு. ஒண்ணு அவை நல்ல நல்ல யாருக்கு? நம்மளாம் அடியாரு. திருநாமம் 5 எழுத்து செப்பு, தீவனத்திடம் ஒரு கால் பேசு. 5 பாயிண்ட் சொல்றாரு அப்புறம் சார். திருநாமம் சொல்லுவோம், உள்ளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டே இருக்கும். சிவ சிவ சொல்லிட்டே இருப்போம், சிவாய நம சொல்லிக்கொண்டே இருப்போம், நமச்சிவாய உள்ளுக்குள்ள ஓடிட்டோம். என்ன இருக்குதுல்ல? எங்கள் வீட்டிலாம் பார்த்தோன்னா ஏதாவது பட்டா புஷன்னா கையில் போட்டு சிவ சிவ அப்படின்னுவோம், வாங்க சிவா உட்காருங்க சிவா அப்படின்னுவோம் இல்லைங்களா? எங்கள் வீட்டில் சிவான்னு சொல்றதுல கொஞ்சம் கஷ்டமா போச்சு இப்போ. ஏன்னா மருமக பேரு சிவ. இப்போ சிவான்னு கூப்பிட்டா யாரை வந்து திரும்பி பார்க்கும்? அப்போ நம்பால் என்ன ஆகும்? நம்பால்னா தெரியுதா? எல்லாத்துக்கும் நம்பால் இருக்கு. நான் அதனால என்ன ஓம் சிவான்ட்டப்ப இந்த வம்பே வேண்டாம். அன்பர்கள், என்னுடைய கனிவான வேண்டுகோள் என்னன்னு கேட்டா, சிவநாமங்களை மனசுக்குள்ளே ஓதிக்கொண்டே இருந்தால் எந்தவித துன்பங்களும் நம்மை அண்டாது, நம்மை தாக்காது. வரும் தான், நம்மை தாக்காது. தலைக்கு வந்தது பாகையோடு போகும். துன்பங்கள் வரும், வந்த சூடே இல்லாமல் போய்விடும். ஏன்? நம்ம கையில என்ன இருக்கு? படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். சரிதானா? சரிதாங்களா? நாக்கால ஒரு முறை உள்ளுக்குள்ள சொல்லிக்கொண்டே வந்தால் துன்பங்கள் என்ன செய்யும்? நம்மை வருத்தாமல் செல்லும். அதுதான் ஒப்பு நீனர். திருமந்திரம் படித்தால் பிரம்மனுடைய படைத்தலும் திருமாலுடைய காக்கும் நிலையும் நமக்கு இயல்பாக வந்து சேரும். அதான் அந்த பாட்டு. மீதெல்லாம் அதே பாட்டு தான் சொல்றாரு. அடுத்ததுங்க, இப்பதான் முதல் தந்திரமே வரோம். இந்த ஒரு பாட்டு தான் இன்னைக்கு நடத்தலாம். பாருங்க, இது வந்து முதல் தந்திரம். இப்பதான் தந்திரம்லாம் 9ல இது வரைக்கும் பாயிரம். பாயிரம் என்பது முன்னுரை. அதுல 14 பாயிண்ட் இருக்கு. யாரு எழுதுனா, எங்கிருந்து எழுதப்பட்டது, என்ன பொருள், எத்தனை பாட்டு, என்னென்ன முறை, எதை பத்தி சொல்றாரு, எல்லா வகையும் சொல்லிட்டார். இதான் பாயிரம். இப்போ முதல் தந்திரம் உபதேசம். முதல் தந்திரத்தில் ரொம்ப சிறப்பானது என்பது முதல் தந்திரம்.
முதல் தந்திரத்துக்கு பேர் இருக்கு, உபதேச தந்திரம். உபதேச தந்திரம். திருமூலர் முதல்ல சொல்றார், நந்தியம்பெருமான் என்னுடைய குருநாதர் என்ன உபதேசம் செய்தார் இருக்கணும்ல, அதுதான் இந்த பாட்டு. எனக்கு என்ன உபதேசம் செஞ்சார் அப்படின்னு சொல்றாரு. என்ன உபதேசம்னு கேள்வி கேட்டு பதிலா நம்ம மாத்திக்கணும். அது உங்களுக்கு எளிமையா மனசுல நல்லா மனசுல பதிஞ்சிடும். முதல் இது அந்தாதியில வரும் பாட்டுல. அந்தாதினா கடைசி பாட்டின் கடைசி சொல்லும் அடுத்தது முதல் சொல்லுமாக இருக்கும். பாருங்க, களிம்பு அறுத்தானே முதல் பாட்டோட கடைசி சொல்லு. களிம்பு அறுத்தான் வருதுங்களா? மாலை போல கட்டுவது. முதல்ல இருக்க மாலையில கடைசியில இருக்கிறத எடுத்து ஒன்னா சேர்க்கறது. அடுத்த பாருங்க, பதியே ரெண்டாவது பாட்டு கடைசி சொல்லு பதியே. அடுத்தது பதி பசு பாசம் வந்துருச்சுங்களா? இதுதான் அந்தாதின்னு பேர். ஏன்னு கேட்டா மறக்காம இருப்பதற்கு. அடுத்த பாட்டுன்னா மறந்துடும் நமக்கு. இப்ப கடைசி வரியும் முதல் வரினா தானா வந்துடும் நமக்கு, இல்லைங்களா? அதான் முக்கியமானது. இந்த பாட்டை முதல்ல பார்ப்போம். இது குரு உபதேசம், நந்தி உபதேசம் பேரு. உபதேச தந்திரம்னு இந்த தந்திரத்துக்கு பேரு. 9 தந்திரத்துக்கு வேறு பெயர் இருக்கு. இது உபதேச தந்திரம். இப்ப பாருங்க, முதல் பாட்டு, குரு எனக்கு என்ன செய்தார், இதான் கேள்வி. யாருக்கு? திருமூலருக்கு. சபாஷ், ஆசீர்வாதம். குரு எனக்கு என்ன செய்தார், அதான் கேள்வி. கேள்விக்குரிய பதில் இந்த பாட்டு. என்ன செய்தார் பாருங்களேன். விண்ணின்று இடிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்தத்து கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே. இதான் அருமையான பாட்டு. இது எனக்கு குருநாதர் என்ன செஞ்சாரு சொல்றாரு பாருங்க. பெருமான் நமக்கு எப்படி வருவான், உனக்கு பெருமான் எப்படி வருவான் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு சிவபெருமான் எப்படி வருவான்? முதல் வரி பாருங்க, மின்னின்று இடிந்து பரவெளியிலிருந்து கீழே இறங்கி. மின்னினா பரவெளி. பெருமான் அங்கே இருந்து எப்படி இறங்குவான்னு கேட்டா, பெருமான் அங்கே இருக்கின்ற போது 1000 கோடி சூரிய பிரகாசம் இறங்கி வரும்போது சுருக்கி கொண்டு வருவான். 1000 கோடியா அந்த வியாபகத்தன்மையோடு வந்தா நம்ம நிலைமை என்ன? எனவேதான் அந்த ஆற்றலை வெளிப்படுத்தாமல் உள்ளே சுருக்கி கொண்டு வந்தான். மணிவாசர் வரலையா? பிட்டுக்கு மண் சுமந்தான் அல்லவா? யாராவது சிவபெருமான் கண்டாங்களா? ஷாட்டையால் அடிக்கும் போது கண்டாங்களா? அடிச்ச பிறகுதான் உணர்ந்தாங்க. அப்போ ஆற்றலை சுருக்கி கொண்டு வெளிப்படுத்தாமல் வந்து இறங்கினா, வெளிப்படுத்தாமல் நமக்கு தெரியாத அளவுக்கு வெளிப்படுத்தாமல் இறங்கி வந்து மின்னின்று இழிந்து. விண்ணுனா எதை குறிக்குது? பரவெளி. வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு உருவம் வருவான். உருவம் வருவானா? வேற எதுல வருவானா? எப்படி வருவான்? மெய் கொண்டு. மெய்னா உருவம். வினைக்கு ஈடாய், நம்முடைய வினைக்கு ஏற்றார் போல உருவம் கொள்வான். நம்முடைய வினை என்னன்னு பார்க்கணும். வினைக்கு ஏற்றால் போலதான் பெருமான் உருவம் கொள்வான். இப்ப பாருங்களேன், திருமூலருடைய வினைக்கு ஈடாய், வினைக்கு ஈடாய் வந்தான்ல பெருமான், உருகுண்டான். அந்த மூலனை காட்டினான். 4 பெருமக்களுக்கு 4 வழியில உதவி செஞ்சான். இதுல பின்னால நடந்தது, திருமந்திரம் முன்னால நடந்தது. ஒருவரை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால்
மானை காட்டி மானை பிடிப்பதை போல, மானை பிடிக்கிறவன் காட்டுல ஒரு குட்டி மானை கொண்டாந்து கட்டிருப்பான், கீழே பெரிய பழம் நோண்டி வச்சிருப்பான், வாழைப்பழத்தை அது விருப்பமான பொருளை போட்டிருப்பான். அங்க வரைக்கும் கிளைமான் என்ன நினைக்கும், இங்க நம்ம ஆள் இருக்குன்னு வருவான், மாட்டிக்கும். மானை காட்டி மானை பிடிப்பது, இதான் ஒரு டெக்னிக்கெல்லாம் வழக்கு இல்லைங்களா? நம்ம திருமந்திரத்துல முதல்ல 19 வகுப்புல சேர்க்கும் போது ஒரு இடத்துல சொற்பொழிவு போட்டிருந்தான் திருச்சியில. தலைப்பு என்னன்னா, விதியை வெல்லும் மந்திரம். அதான் தலைப்பு, விதியை வெல்லும் ஒரு மந்திரம் அப்படின்னு போட்டோம். 1000 நோட்டீஸ் கொடுத்து அந்த அமைப்பாளர் எல்லாத்தையும் குடியா அப்படின்னு, எங்கெல்லாம் வகுப்பு நடக்குதோ அங்கெல்லாம் கொடுத்துருவான்ட்ட. பாருங்க, 2 வகுப்பு 3 படத்தினா கூட்டம் வரல. அடுத்ததான் சிறப்பு நிகழ்ச்சின்னு போட்டு விதியை வெல்லும் ஒரு மந்திரம் அப்படின்னு போட்டு கொடுத்து எல்லாம் வந்துட்டாங்க. 120 மேல வந்துட்டாங்க. எல்லாம் எது வேலை செய்யுது? விதி. விதி வேலை செஞ்சிருச்சு. சரிதாங்களா? இப்ப நம்ம இதை விடுவோனா? விதினா என்ன, எப்படி வரும்? குடும்பத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கலகலப்பா ரொம்ப கஷ்டமா. ஒருத்தர் சொன்னார் மேல, திருமந்திரம்னா பயந்து போய் வந்தோம் சார், இவ்வளவு ஜாலியா நடத்துறீங்கன்னாரு. இன்னும் ஐயா ஜாலியா இருப்போம், பெருமானே ஜாலியா இருக்கதான் சொல்லி கொடுக்குறாரு, ஜாலியா நம்ம ஞானத்தை கத்துக்கலாம்னா நான் தொடர்ந்து வந்தாருங்க. அவரு பாரு, இன்னொரு அதிசயம், பெல்ல வேலை செய்யறாரு. 5 மாசத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டாருங்க. 5 மாசத்துக்கு ஒரே செக்கா கொடுத்துட்டாரு. பெரிய அதிசயமா போச்சு எனக்கு. இது நம்ம விதின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். யாரும் மறக்க மாட்டாங்க அத. இப்ப நீங்களும் விதியை வெல்லும் ஒரு மந்திரம் தெரிஞ்சுக்கணுமா? இன்னும் 21 வகுப்பு இருக்கு. அவங்கள்ட்ட அப்படிதான் சொன்ன. ஏற்குறைய எல்லாம் சொல்லிட்டு, அந்த ஒரு மந்திரம் தெரிஞ்சுக்கணும்னா முதல் தயாராகணும். நம்ம நீங்க வாங்கன்னு வந்துட்டாங்க. கடைசி வகுப்புல ஒருத்தர் கேட்டார், அந்த ஒரு மந்திரம் சொல்லவே அப்படியே ஏமாந்துட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் சொன்னையா, நீ சரியா புரிஞ்சுக்கல, வேணா இப்ப சொல்றேன்னு சொன்னான். திருப்பி அந்த பாட்டை நடத்தி, இது என்ன அந்த மந்திரம் தான், இதுல என்னென்னலாம் நுட்பம் இருக்கிறது அப்படின்னு விளக்கமா சொன்னான். நான் என்ன 5 மையம் உண்டாயிடுச்சிங்க திருச்சியில. திருச்சி, பெல்லு, அந்த மணல் மேல் குடி, விராலி மலை, இன்னொரு இடம் மதுரை போற இடத்துல அப்படியே பரவிடுச்சுங்க. நம்மளால தான் போக முடியல. 2 வருஷத்துக்கு மேல என் உடம்பு தாங்கலை. சிரமங்க, வெளியில போய் நடத்துறதுன்றதெல்லாம் முதல் நாளே போய் தங்கி இல்லைங்களா, செட் ஆகுறது ரொம்ப சிரமம். நான் நெய்வேலி இப்போ இதை ஒட்டி கும்பகோணம் பார்த்துக்கிட்டேன். அது திருவாரூரை ஆதீனம் சார்பாக இருப்பதால் அங்கே தங்கறதெல்லாம் மடத்தில் இருந்தாங்க. இங்கே நெய்வேலி இருந்தால் நம்ம ஊர் இல்லைங்களா, இது நம்ம ஊர் தான். ஏன்னா ஊடு இங்கே இருக்கிறதாலையா நம்ம இது வசதியாக போயிடுது. இல்லைன்னா நடத்துறது கஷ்டம். திருநெல்வேலி ஒருத்தர் திருவனந்தபுரம் வாங்கன்றார், போக்குவரத்து செலவெல்லாம் ஏற்றுக்கிறேன்டார், ட்ரெயினில் வந்துருங்க சார்ன்றார். யார் போகிறது இல்லைங்களா? உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இல்லையா, ஒரு ஆளை அனுப்புறோன்னா அதெல்லாம் முடியாதுன்றார். நாமளே என்ன அவதாரமா எடுக்க முடியும்? நீங்க ஒன்று ஆன்லைன்ல நடத்துக்கினாரு, அதெல்லாம் முடியாதுன்றார். மக்களை நேரா பார்க்கணும். இப்ப இந்த குழந்தை பார்க்குது, இவங்க பார்க்குறது, பாப்பாலாம் பார்க்குறாங்கன்னா நேரா உணர்றாங்க. என்னுடைய பாடி லாங்குவேஜ் மனசுல பதியும், இந்த குருவுடைய இது பதியும். பதிஞ்சோன்னா அங்கே நினைக்கும் போது இது உருவத்தோட சேர்ந்து வரும். அதுதான் அவங்களை டேர்னிங் பாயிண்ட் உண்டாகும். மீதெல்லாம் ஒன்றும் பயனற்றது. அதேதான் நம்ம ஜாக்கிரதையா நான் இருக்கிறது. இப்ப பாருங்களேன், வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு மூலருக்கு, திருமூலருக்கு அவருடைய வினை இருக்கிறது. வினைக்கீடாய் நந்தியம்பெருமான் வந்தான். அவர் குருநாதர் யார் வந்தது? நந்தியம்பெருமான் வந்தான். வினைக்கு ஈடாய் அவருடைய வினை உயர்ந்து இருந்தது. அதனால என்ன செஞ்சான்னு கேட்டா, நந்தியம்பெருமானை வந்து குரு உபதேசம் செய்தான். எப்படி பாருங்க. அப்ப வினைனா வினைக்கு ஈடாய்தான் மெய்கொள்வான். அப்படியே வந்துட மாட்டான். நம்முடைய வினை என்னன்னு பார்க்கணும். நமக்கு தகுந்த மாதிரி தான் வருவான். நமக்கு தகுந்த மாதிரினா வேற உருவத்தில் தான் வருவான். மானை காட்டி மானை பிடிப்பது போலதான் வருவான்.
இல்லையா? நேரடியாக அவன் வரமாட்டான், அவன் அங்கங்க மனசு. எனக்கு வந்திருக்கிறான் ஒரு முறை பார்த்தேன், ஆச்சரியமான விஷயம். நெய்வேலியிலேருந்து சாயங்காலம் நேரத்தில் கண் ஆப்ரேஷனுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ போகும்போது மணலை கொட்டியிருந்தான் பக்கத்தில். டிவி ஸ்விஃப்டி அது 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 லைட்லாம், டிவி ஸ்விஃப்டில் லைட்லாம் ஒர்க் ஆகாது. நம்ம நல்லா கண்ணாலே பார்த்துடலாம் பொழுது, இந்த லைட்டை போட்டு பார்க்கலாட்டி. அப்படிதான் நம்ம பின்னாடி என்ன பெரிய லாடு இரும்பு கம்பி ஏற்றிட்டு ஒரு வண்டி போகுது. அவங்க நிறுத்திட்டான் பொழுது இருக்கு. நிறுத்தம் நமக்கு தெரியல, நான் வாட்டு போயிட்டோம். போனால் நம்ம கண்ணு குத்துறோம். என்ன அவங்க கிட்ட பார்த்தோன்னா தெரிஞ்சு அது வண்டி நிற்கிதுன்னு டக்குன்னு சாஞ்சிட்டோம் மணலில். மணலை சாஞ்சுன்னா சைலன்சர் இருக்கு பாருங்க, அதுக்கு பட்டு இந்த இடத்துல அப்படியே அடிபட்டுடுச்சு. அந்த புண்ணு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு திடீர்னு அந்த வரும் வந்தான், ஒருத்தர் பையன் நிறுத்தினான், கீழே வந்தான். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இந்த வாங்க சார்ன்னா அழைச்சிட்டு போய் ஜிஹெச்சில் சேர்த்து அதுக்கு வேணா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாத்தையும் பசங்களை வர சொல்லிட்டு சொன்னான். ரொம்ப 2 நாளாக வந்து பார்த்துக்கிட்டான். உன் பேர் என்னப்பான்னு கேட்டேன். உங்கள்கிட்ட தான் சார் படித்தான்னா. பேர் என்னப்பான்னா? முருகவேல்னா. பேர் என்ன? முருகவேல். மறக்கவே முடியல சார். நான் முருகவேல்னா. சார் என் பேரை மறந்துட்டீங்களான்னா. பாருங்க, முருகப்பெருமான்னு கேட்குறான். நீ கீழே விழும்போது நீ என்னடா சொல்லணும்? நீ முருகான்னு சொல்லணும்ல, சொல்லலை. நீ என் பேரை மறந்துட்டியான்னு அவன் கேட்குறான். இப்போ இதெல்லாம் நினச்சி பாருங்க. அப்போ யாரு யாரு யார் தூண்டு யார் வருவா சொல்லுங்க? வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு சரிங்களா? நம்ம வினைக்கு ஏற்ப பெருமான் எந்த ரூபத்திலும் வருவான். நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த பையன் முருகவேல்னு சொன்னவன், என்ன சார் என் பேரை மறந்துட்டீங்களா? என் பேரு முருகவேல் ஐயா அப்படின்னு நம்ம தான் தெரியுது எனக்கு. இப்ப மறக்க முடியுதா? அப்ப என்ன படிப்பேன்னு கேட்டேன். என்னுடைய வினைக்கீடாய் உருவம் கொண்டு, வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து. எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு செய்திங்க. பிறந்ததுல இருந்து இறந்து வரை உங்களுக்கு 2 பேர் காப்பாற்ற கூடவே இருக்கிறாங்க. 2 திருவடி உங்களை சூழுது, அடைப்புக்குறி மாதிரி இருக்கு. ஒரு அருள், இன்னொரு திருவருள், 2 சேர்ந்தா உங்க வாழ்க்கையில கூடவே வந்துட்டு இருக்கு. நீ தனித்து போகல, அவனை தவிர்த்து போக முடியாது. நீங்க ஒண்ணு என்னன்னு கேட்டா திரோதான சக்தி. உலகத்தை காட்டி மெய்மையை மறைக்கும். இதான் முதல் நிலை. நமக்கு எல்லாத்துக்கும் என்ன, பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் வந்து பார்த்துட்டே போனீங்கன்னா ஒண்ணு உலகம்தான் முக்கியமா படும். உலகத்தினுடைய உண்மையான தன்மை தெரியாது. நண்பருடைய தான் தெரியும், நண்பருடைய உண்மையான தன்மை தெரியாது. நம்ம கூட இருக்கிற அத்தனை பேருடைய உண்மைத்தன்மையை மறைத்து விடும். சரிங்களா? இதான் முதல் காவல். நமக்கு இருந்தாலும் கூடவே நிற்கிறான். நீ ஏமாறும் போதும் பார்க்கறான், உங்க கூடவே வந்துட்டு இருக்கிறான். ஒவ்வொரு ஆளுக்கும் கூடவே வராயா. ஒரு பிராக்கெட் போட்டீங்கன்னா இங்க ஒரு கால், இங்க ஒரு காலுங்க. பெருமான் ஒரு கால் என்ன சொல்லுது? உலகத்தை மெய்மையை காட்டி உலகத்தை காட்டுகிறது. உலக இன்பத்தை தான் உங்களை காட்டிட்டே வருது. ஏன் காட்டுது? நேரடியாக திருவருள் போட்டுனா என்ன, எனக்கு பட்டு தான் நான் திருந்தணுமா கேட்டா, பட்டு திருந்தனாதான் அனுபவம் நிற்கும். இப்ப பாருங்க, டிவி ஸ்பீட்ல போனாலும் மனசரிக்கு கீழே வந்து தப்பிச்சன, கால் பூரா அந்த வெந்து போச்ச கொண்டு போய் சேர்த்தான, அதெல்லாம் சாதாரணமானது, முடிஞ்சு போச்சு. அதுவெல்லாம் பெரிய விஷயமா இல்லை. இப்ப எனக்கு அவன் கேட்ட கேள்வி, பேர் என்ன? என்னங்கய்யா என் பேரை மறந்துட்டீங்களா? முருகவேல் அப்படின்னா. பேரை மறந்துட்டீங்களா முருகவேல்னா யாரு அது? அவன் நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிறான். அவன் உள்ள பூந்து சொன்ன வச்சது யாரு? அப்ப வழிக்கு வீடினும் நின் திருப்பெயரை மறந்தது ஏன்? ஏன் நான் மறந்து தொலைச்சான்? அதுதான் திரோதான சக்தி. வச்சுட்டானா வருதுங்களா? கடைசி வரை ஞானம் வருகின்ற வரை ஒரு திருவருள் கூட்டும். கொஞ்சம் கொஞ்சமா வருகின்ற போது பெருமானே திருவருளை கூட்டி வந்து என்ன அளவுன்னு பார்த்து திருவடியை சூட்டுவான். உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களை காப்பாற்றுவாயா.
நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு தப்பு செஞ்சிருப்போம். பிறர் அறியாமல் நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல நிறைய தவறு செஞ்சிருப்போம், இப்பயும் செஞ்சிருப்போம். வெளியில தெரிஞ்சா என் கதி என்ன, வெளியில தெரிஞ்சா உங்க கதி என்ன நினைச்சு பாருங்க. வெளியில தெரியாம மறைஞ்சு போன உங்களுடைய தவற, இழிவான செயலை நினைச்சு பாருங்க. இப்ப நீங்க நினைச்சு பார்த்தே உங்களுக்கு வெக்கமா இருக்குங்க, நாமளா அப்படி இருந்திருக்கிறோம் அப்படின்னு தோணுங்க. அப்ப அது வெளியில தெரியாம மறைச்சது யாரு? தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கதி என்ன சொல்லுங்க. இந்த இடத்துல இவ்வளவு சிறப்பா தலை நிமிர்ந்து நம்மளால வாழ்ந்திருக்க முடியுமா சொல்லுங்க. வினைக்கீடாய் வந்த பெருமான் வெளியில தெரியாமல் மறைத்து காப்பாத்துறான், அதுதான் திருவருள். ஒன்றும் தனியா ஒன்றும் இல்லை, உங்களை காப்பாத்துறான் பாருங்க வெளியில தெரியாம, இல்லைங்களா? சரியான இடத்துல உங்களை டேர்னிங் பாயிண்ட் திருப்புறான் பாருங்க, இல்லைங்களா? இப்போ இங்க சபை அமையலைன்னா நம்ம நிலைமை என்ன? அது எல்லாத்தையும் விட்டு தொலைங்க. இந்த கூட்டம் கூடி இருக்குமா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருமா, ஒரு மைய புள்ளி கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அங்க நேற்று பேசும்போது கூட அன்னைக்கு பெரிய நடராஜருடைய 13 அடி உயரங்க, நெய்வேலியில 13 அடி உயரம், உலக புகழ் பெற்றது. சாதாரண மனிதனாலும் செய்ய முடியாதுங்க. அதெல்லாம் செய்வதற்கு நாங்களாம் கூட இருந்தோம். அந்த அந்த செஞ்சவருக்கு 80 நிறைவு விழா நான் தான் சிறப்புரையா போய் பேசுறேன் சொன்னேன். அப்போ அந்த கோயில் இந்த அன்பரு பன்னீர் திருமுறை வளர்ச்சி கழகம்னு இல்லைன்னு கேட்டா நாங்களாம் வேற வழியில போயிருப்போம், இல்லைங்களா? அப்பதான் 78 வேலை கிடைச்சி வந்தாங்க. எங்க அப்பா சிவபூஜை பண்ணுவார், நானும் பூஜை, அதோட முடிஞ்சு போச்சு. குறிப்பா திருமுறையில போய் இறங்கி இருக்க மாட்டோம், சிறந்த அறிஞர்களுடைய கருத்தை வகுப்புல கேட்டுருக்க மாட்டோம், சைவசித்தாலாம் கேட்டுருக்க மாட்டேன். நம்மளுடைய வேலையை பார்த்துப்போம். இந்த அமைப்பு வந்ததால, உள்ள நுழைஞ்சதால திருமுறையில ஈடுபாடு அதிகமா இருந்தது. ஓதுவார் சொல்றதை கேட்க முடிஞ்சது. ஓதுவார்னு சொல்ற இந்த லயமான விஷயங்கள் நமக்கு இழுத்தது, கூடவே பயணிச்சோம், மனம் திருப்தி அடைஞ்சது. 2 வழிதான், ஒண்ணு உலக வழிங்க, ஒண்ணு இறை வழி, இவ்வளவுதாங்க, இல்லைங்களா? இந்த திருக்கோயில், இந்த பன்னீர் திருமுறை வளர்ச்சி கழகம் இறை வழியில் செலுத்தியது, அதனால் என்னுடைய ஆன்மா பலம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னா நான். அவர் அமைப்பா அந்த ஐபிஎஸ் எல்லாமே, அந்த கலெக்டர் எல்லாமே வந்திருந்தாங்க, எல்லாமே சொன்னாங்க கரெக்ட், ஐயா சொன்னது கரெக்ட், 100க்கு 100. எல்லாம் இளைஞர்கள் கூட அதில் திரும்பிட்டாங்க. ஐயா அப்ப என்ன காரணம்? அது போலதான் இந்த மையம் பிரிஞ்சு பிரிஞ்சு பல்வேறு இடங்கள்ல இருப்பவங்களை இறை பக்கம் திருப்பியது. சபா மண்டபம்னா என்ன தோணும் உங்களுக்கு சொல்லுங்க? மதியானம் சாப்பாடு மட்டும் தான் தோணுமா? என்ன தோணும்? இறை பக்கம் நடராஜர் தோணும், திருமுறை தோணும், இல்லையா? பெரிய புராணத்துல வருகின்ற நாயன்மாருடைய செய்தி நமக்கு தோணும். இப்ப இதனோட நம்ம ஏறக்குறைய ஐக்கியமாயிட்டோம். இதுதான் திருவருள் அப்படி சரிங்களா? திருவருளும் தனியா வர்றதில்லை, உங்களுக்கு ஒருமைப்படுத்துறதில்ல. ஒண்ணு உலகத்தை காட்டுது, ஒன்னு இறைவனை காட்டுது. இந்த 2 தாவியா, 2 தவிர இங்க வாழ முடியுமா? அதுதான் 2வது வரியில சொல்றாரு, தன்னின்ற தாளை பெருமானுடைய கருணை மிகுந்த திருவடிகளை தலைக்காவல் முன்வைத்து, தலைமையாக 2 காவலை வைத்து. இதை தவிர வேற ஏதாவது வழி போயிட முடியுமா? நீங்க ஒண்ணு இறை வழியில வரணும், இல்லைன்னா உலக வழியில போகணும், இவ்வளவுதான் விஷயம். வேற என்ன? தலைக்காவல் முன்வைத்து இப்படி இருக்கின்றப்ப என்னன்னு கேட்டா, உள்ளின்று உருக்கி நான் இறை பக்கம் வந்தேன், நந்திய பெருமான் உபதேசம் பண்ணா, ஆகமத்தை உள்ள வாங்கி கொண்டேன். வாங்கின பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, உள்ளுக்குள்ளேயே ஒரு வேலை நடக்குது. அது என்ன வேலைன்னு கேட்டா, உள்ளின்று உருக்கி, இந்த ஊன் உடல் உருக்குது. பால் நினைந்து விட்டு சொல்றாருல்ல, தாயினும் சாலப்பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளறி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய ஊனினை உருக்கி. சில செய்திகள் நம்மளை உருக்கிடும் சார். இது வரைக்கும் கேட்காத சில செய்திகள் இருக்கிறதே, அதெல்லாம் நம்மளை அப்படியே இழுத்துட்டு போவோம்.
இப்ப காலையில சொன்ன ஊதா நகைச்சுவையா தான் இருந்தது. ஆனா நான் கார்ல வரும்போதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். பாருங்க, அவன் எட்டாவது கூட 10வது கூட பாஸ் பண்ணிருக்க மாட்டான். ஒரு சாதாரண பையன் அழுக்கு உடைய ஊத்துட்டு விற்கிறான். அவன் அடிச்சுட்டான் ஒரு வரியில. நம்ம மனசு என்ன பாடுபடுத்துது இல்லைங்களா? ஞான சொல் உள்ளே புகுந்தால் உடம்புல உருக்கம் அப்படியே போட்டு ஊனினை உருக்கும். அதனால அடுத்து என்ன லாபம்? உள்ளொளி பெருக்கும். நான் நினைச்சிட்டேன், யாருகிட்டையும் நம்ம ஜாகிரதையா பேசணும். அவன்லாம் கிடையாது. ஞானத்துல எல்லாம் சமந்தான். ஏதாவது ஒரு வகையில நம்ம ஒன்றும் இல்லாமன்னு காட்டுவாங்க. இவ்வளவு படிச்சால ஒண்ணும் இல்லையா நீன்னு காட்டால. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சாதாரண விஷயம் நடந்தது. இப்ப பாருங்களேன், உள்ளின்று உருக்கி உடலா இருக்கிற உடலை உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்தத்து ஒப்பு இல்லாத ஆனந்தம். ஞானத்தாலே அந்த நிமிடத்தில் ஒரு ஆனந்தம் வரும். நான் கார்ல வரும்போது அந்த ஊதா கலரு ஊதாத பலூன் கேட்டேன் பாருங்க. அது நினைச்சிட்டே வரும்போது எனக்கு அப்படியே வியந்துட்டேன். வியந்த போது உள்ளுக்குள்ள ஊனெல்லாம் உருக்குது. ஆஹா, எவ்வளவு பெரிய விஷயம் அவன் சொல்லிட்டான் பத்தியாயா, உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு ஆனந்தமும் தோன்றும் இல்லைங்களா? இப்ப நீங்க சொன்னீங்களே, உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கா? இல்ல, எவ்வளவு சிரிச்சிங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தீங்க இல்லையா? ஞானத்தால ஒரு ஆனந்தம் கிடைக்குது இல்ல? அதுதான் சொல்ற, ஒப்பில்லா ஆனந்தத்து கண் நின்று காட்டி. இதுதான் முக்கியமானது. என்ன கண் நின்று காட்டி? இங்கதான் சைவ சித்தாந்தம் ஆரம்பம். பெருமான் 2 உபகாரம் செய்வான். என்னன்னு சொல்றேன் பாருங்க, எழுதிங்களா? அத ரெண்டு உபகாரம் உதவி செய்யறான் நமக்கு. ஒண்ணு காட்டும் உபகாரம், ரெண்டு காணும் உபகாரம். ரெண்டு உபகாரம் எழுதிட்டீங்களா? சைவ சித்தாந்த சாரமே இதாங்க. பெருமான் என்ன செய்வாங்கட்டா, 2 விதமான உபகாரம் செய்யறான் நமக்கு. என் மாநில ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், உன் மனசுல நல்லா பதியும். நெய்வேலியில் நான் இருக்கும்போது கடலூர் பக்கத்துல ஒரு கிராமம், பக்கத்துல பெரிய ஏரிக்கரை, புகழ்பெற்ற கோயில் அது. அங்கே சொற்பொழிவு. ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல இந்த இடத்துல இருந்து ரோட்ல இருந்து உள்ள 2 கிலோமீட்டர் போகணும். போனாலும் அந்த கரை ஓரமா, ஏரிக்கரை ஓரமா தான் கோயில் இருக்கு. அங்க வேப்பந்தட்டு கிட்ட நம்ம அங்க கடலூர் குள்ளஞ்சாவடி டு கடலூர் போற வழியில. சரின்னு எல்லாரும் முன்னாடியே போயிட்டாங்க. சில பேருக்குலாம் நம்ம தனி சொற்பொழிவுல நம்ம மெதுவா போயிடலாம் அப்படின்னு அவசரம் பண்ணிட்டு வந்தா அந்த இதை கை காட்டில இறங்கிட்டான். அது வேப்பந்தட்டுன்னு ஊர். அது இறங்கின உடனே கை காட்டி பார்த்தேன், வேப்பந்தட்டு 2 கிலோமீட்டர்னு போட்டு எவனோ ஒருத்தன் திருப்பி வச்சுட்டான். இப்போ இங்க இருக்கிறதுக்கு இவங்க திருப்பி வச்சுட்டான் போல. எவனோ ஒருத்தன் கை காட்டி கரெக்டாக தானே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு 2 அப்படியே நடந்து போனான். ஒருத்தன் வந்து சைக்கிளை வந்தான், எங்க போறீங்கன்னு கேட்டான். இந்த மாதிரி கோயிலுக்கு போறேன்னா. இங்க எங்க கோயிலுக்கு? சுடுகாடை தான் இருக்கணும்னா. என்னடா அது அப்படின்னு நினைச்சிருந்தேன். இல்லைங்க, கை கட்டி எவனா திருப்பி வச்சுட்டாயா, கோயில் அங்க இருக்கியா, வாங்க யான்னா. ரோட்ல நின்னா. நேரா போய் பீச்சக்காய் பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு வழி கீழே வரும். அவன் சொல்றான், இறங்கினீங்கன்னா இறங்கினோன்னா கோயில சத்தம் கேட்கான், போயிடுங்க அப்படின்ட்டான். சொல்லிட்டேனா? இது காட்டும் உபகாரம். காட்டிட்டான்யா, இந்த வழியா போன்னு சொல்லிட்டு அம்மாடும் போயிட்டான். நான் வந்து அந்தாண்ட போனான். என்னால மலைப்பு
ரைட்டா லெஃப்டா ஒன்றும் புரியல. நான் மட்டும் தனியாக தான் போகிறேன். என்னடா இது யோசனை பண்ணிட்டே ரொம்ப மெதுவாக சோர்வாக போனேன். என்ன சொற்பொழி கேட்க போகிறாங்க அப்படி ஏறி திரும்பி பஸ்லேயே போயிடலான்னு நினச்சிக்கிட்டு யோசனை பண்ணிட்டு ஒரு ஆள் வந்தான். சைக்கிள் பேரில் ஒரு சைக்கிள் வச்சுருக்கிறான். எல்லாம் பேர் தான் அது. அவன் என்ன செஞ்சான், எங்கன்னு கேட்டான். மரியாதைலாம் அவங்களை எதிர்பார்க்க முடியாது. என்ன அப்படின்னு கேட்டான். நான் சொற்பொழிவேன் அப்படின்னா ஆஹா, கேட்குற ஸ்டைலே பார்த்தா பாதி மேட்டர் போயிடுச்சு. அப்புறம் மாதிரி கோயில் தரிசிக்க வந்தேன். அது என்ன கோயில் தானே? அப்படியா, நம்பூர் கோயில் தான் அது. முதல்ல என்ன சொன்னி அது என்னன்னு கேட்டான். ஒன்றும் இல்லைங்க, தரிசனத்துக்கு அப்படி சொல்றது வழக்கம். அந்த ஊருக்காரனு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏ வண்டியில ஏறி உட்காரு போகலாம். கேரியர்னு ஒன்று வச்சிருக்கிறான். அவன் வண்டி என்ன கேரியர் இங்கே போகுது, இன்னாண்டு இங்கே போகுது, நடுவில் அவன் போகிறான். எனக்கு பயம் வந்துடுச்சு. சரி வழிகாட்டுப்பார் நடந்தவன். ஒன்றும் இல்லை, நீ உட்காரு, வண்டி சூப்பரான வண்டி, நீங்கள் தாத்தா காலத்து வண்டி. அவன் அடுக்கிறான் சார். அவன் காத்திருக்கமான சந்தேகமாக இருக்கு. நான் என்னென்னலாம் சொல்லி தவிர்க்க பார்த்தேன். அதெல்லாம் உட்காருங்க, சவுண்டா மிஷின் சவுண்டு கேட்குது. கட்டாமட்டா மேலே ஏறினா கீழே இறங்குறான். ரோடாவே கிடையாதுங்க, எல்லாம் அந்த கரை ஓரமான. எப்படி இருக்கு நினச்சி பாருங்க. அவன் அசால்ட்டாக வண்டி ஓட்டுறாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், குரங்கு குட்டி எப்படி பிடிக்குமோ அது போல அவனை கீழே உட்காந்து அவன் சீட்டுக்கார பிடிச்சிக்கிட்டாங்கல்ல. எது எப்படி வேணாலும் போட்டோம் அப்படின்னு அவன் போய் இறக்கி விட்டு இதான் கோயில் அப்படின்னா. கோயில் இதான் கோயில்னா அங்கே போட்டோம், மேடைக்கட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. என்ன செய்ய போகிறேன்னு கேட்டான். தரிசிக்க தான் போகிறேன். மீண்டும் சொற்பொழிவுனா என்னன்னு கேட்போம். தரிசிக்க தான் போகிறேன்னா சரி வாங்கன்னு கிட்ட போய் விட்டாங்க. 2 பேரும் எனக்கு உதவி செஞ்சாங்க. ஒன்று கையை காட்டிட்டு போனான் இல்லைங்களா, கையை காட்டிட்டு அவளே பார்த்துட்டான். இன்னொருத்தன் என் கூடவே வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவனும் பெற்று தூக்கி போடுதில்ல, அவனும் பெற்று கஷ்டப்பட்டு கொண்டு போய் இன்ப துன்பத்தை அனுபவித்து கொண்டு போய் அந்த இடத்துக்கு விட்டுட்டான். இது பேரு காணும் உபகாரம். கூடவே வந்து கோயிலை கட்டி கோயிலை கும்பிட்டான். 2 உபகாரம் தெரியுதுங்களா. ஒன்று என்ன, ஒன்று காணும் உபகாரம். இந்த வகுப்பு காட்டும் உபகாரம். காட்டிட்டு அது மட்டும் போவோம். ஆனா யார் என்ன செய்யணும், நீங்க தான். சிவபெருமான் தான் உள்ள வந்து உங்களுக்கு காண வச்சுட்டே போவான். அவன் தான் காணும் உபகாரம். குருநாதர் காட்டும் உபகாரம். சிவகுரு காணும் உபகாரம். உங்க கூடவே வருவான், இன்ப துன்பத்தை அனுபவிப்பான், என்ன மேட்ருன்னு கண்டுபிடிப்பான், கணக்கு எழுதிப்பான், எப்ப தட்டணுமோ அப்ப தட்டுவான். இதுங்க எப்ப தட்டுமோ அப்ப தட்டுவான். எப்ப உங்களுக்கு தள்ளிட்டு நேரம் அழைச்சிட்டு போவோமோ அப்ப அழைச்சிட்டு போவான். எப்ப நல்லது காட்டுமோ அப்ப நல்லது காட்டுவான் சார். அதுக்கு பேர் என்ன, காணும் உபகாரம். குருநாதர் காட்டும் உபகாரம். சரிதாங்களா? இந்த 2ம் புரியுதா? நல்ல மனசுல வாங்கிட்டீங்களா? பெருமான் காணும் உபகாரத்தை நீங்கள் உணர வேண்டும். என்ன செய்யணும், மனசுல சில விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. பெருமான் உங்களுக்கு காட்டுவான், கூடவே வருவான். அவனும் உங்களுக்காக கூடவே வந்து காணுவான். உங்க ஆழ் மனதில் இருக்கிறத உணர்ந்து கொண்டு தட்ட வேண்டிய இடத்துல தட்டுவான், தூக்க வேண்டிய இடத்துல தூக்குவான். மனம் சுத்தமாயிருந்தால், கவனிங்க, மனம் சுத்தமாயிருந்தால் தவறே அறியாமல் செய்தாலும் காப்பாற்றுவான். தெரியாம நான் தப்பு செஞ்சுட்டேயா, ஆனா உள்ள இருக்கணும் தெரியும், இவன் வேணும்னு செய்யலன்னு தெரியும், என்ன செய்வான், காப்பாற்றுவான். எனவே காணும் உபகாரம் செய்பவன் சிவம், காட்டும் உபகாரம் செய்வது குருநாத். அதான் இந்த பாட்டு, காட்டும் உபகாரம். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. நல்ல வாழ்க்கையில மகிழ்ச்சியா இன்பமா நம்ம வாழலாம். எதுவும் துன்பம்னு கிடையாது. பெருமான் நமக்கு துன்பம் தருவதுக்கு அந்த உலகத்தை படைச்சான், சொல்லுங்க? கிடையவே கிடையாது. நாம் அதை புரிஞ்சுக்கல. இப்ப பாருங்களேன், கண்ணின்று காட்டி என்ன வருது, காட்டிட்டாயா.
சிவபெருமானும் காட்டினா, குருநாதரும் காட்டினாரு. குருநாதர் காட்டாரு, உங்க பிறப்பு ஏன் அப்படி அமைஞ்சது, இந்த அம்மா அப்பா ஏன் அமைஞ்சது, ஏன் சில நேரத்துல உங்களுக்கு சரியா வாழ்க்கை அமையல இல்லையா, நமக்கு உறவும் அமையல, நட்பும் ஏன் அமையல, அமையிற மாதிரி இருக்கு, அமையாம ஏன் போகுது, இதெல்லாம் காரணம் சொல்றாரு குருநாதர். நீ உன்னுடைய நல்வினை தீவனை உறுத்துதுப்பா, அவையெல்லாம் தள்ளி விடு. நல்வினை தீவனை அதன்படியே நடக்கணும்னு அவசியம் இல்லை, அது வரும் தான், அதை கவலைப்படாத. அப்படி ஒண்ணு இல்லைன்னு விட்டுடு, இறைவனை நின. திருவடியை பற்றி இருந்தா நல்வினை தீவனை உன்னை சுடாது, அதெல்லாம் அங்கே நின்றுடும் இல்லைங்களா. மார்க்கண்டேயனை தொட்டுதா, மார்க்கண்டேயனை போய் தொட்டுதா, அது எவன் தொட்டானா. ஞானசம்பந்தர் சொல்ற, என்னுடைய பாட்டெல்லாம் சும்மா சாதாரண பாட்டு இல்லையா, யார் பாடுறது தெரியுமா, பெருமான் பாடியது. பெருமான்ல எந்த பெருமான் பாடியது தெரியுமா, அதான் கேள்வி. பெருமான் 25 பேர் இல்லையா, நடராஜர் உட்பட இல்லையா, சூரசம்ஹார மூர்த்தி இருக்கிறான், அணைந்த பெருமான் இருக்கிறான், 25 வடிவம் இருக்கு. எனக்கு சொன்னவன் யார் தெரியுமா, வடிமா வந்து சொல்றாரு பாருங்க, பண்டு வெங்கூற்று உதைத்து அடியவருக்கு அருளும் காலனாம். யாரு யாருவன், பண்டுனா ஒரு காலத்துல, வெங்கூற்று உதைத்து, யாரு கூற்ற உதைச்சவன், யாரு கடையூர்ல கூற்று உதைத்து அடியவருக்கு அருளும் காலனாம், எனது உரை தனதுரையாக கொண்டு. யார் தெரியுமா அந்த பாட்டை எனக்கு சொன்னா, யமனை உதைச்சான அன்னைக்கு அவன் தான் வந்து சொன்னான். அதுக்காக தான் இதுக்கு திருக்கடை காப்புன்னு. ஞானசம்பந்தரோட பதிக்கத்தான் கயிறு சாத்தி பார்க்குற பழக்கம் பின்னால வந்தது. எல்லா பாட்டும் பயத்தை போக்கும், தொல்வினை தீர்தல் எளிதாமே. என்ன, மண்ணில் நல்லவன வாழலாம், என்ன சரிங்களா. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். என்ன வரும் நாள்தோறும் நினைச்சா, வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று இல்லைங்களா. இப்ப நமக்கெல்லாம் யார் வருவா, கூற்று வருவான், வந்த கூற்று வரப்போறான். எப்போ வருவான், எதுல எந்த எவ்வளவு தூரத்துல இருக்கிறான் தெரியல இல்லைங்களா. எவ்வளவு தூரத்துல இருக்கிறான், எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அங்கேயே நில்லு, உன் லிமிட் அதோட முடிஞ்சு போச்சு. வந்த கூற்று இங்க வந்தா என்ன தெரியுமா ஆகும், அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து வந்தா உதப்பட்டு சாவ, மரியாதை அங்கேயே. அப்ப ஏன் வருவானா கிட்ட சொல்லுங்க. எனவே ஞானசம்பந்தருடைய பதிகங்கள் அனைத்தும் உயிருக்கு உறுதி தருவன, ஒரு காப்பை தருவன நமக்கு. அவரே அதனுடைய ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் வேற யாரும் சொன்னான், அதுதானே பிள்ளை பாதி பிராணம் பாதின்னு வச்சுது. சேக்கிழ ஏன் அப்படி வச்சாரு, அதுக்கு 2-3 காரணம் இருக்கு. அதுல ஒரு அருமையான ஒரு காரணம் இருக்கு, பின்னால வாய்ப்பு இருக்குன்ற போது நான் சொல்றான். சூப்பரான ஒரு மேட்ரு எடுத்தாருங்க ஞானசம்பந்தர். அதெல்லாம் முதல்வர் ஆகிட்டாரு, தவ முதல்வன் போற்ற ஆரம்பிச்சுட்டார் ஞானசம்பந்தர். அதெல்லாம் பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், களிம்பு அறுத்தானே. களிம்பு என்பது தான் என்ற அகங்காரம், ஆணவம். களிம்பு அறுத்தானே. நமக்கு 3 துன்பங்கள் உண்டு. நமக்கு எப்படி துன்பம் வரும், 3 விதமான துன்பங்கள் உண்டு. ஒன்று உலகப்பற்று. உலகப்பற்றினாலே துன்பம் வரும் இல்லைங்களா. கண்காட்சின்னு போடுறானா எதுக்கு, பெரிய போர்டு பார்த்தேன், கண்காட்சி விற்பனை உண்டு, கீழே என்ன எதிர்ப்பான், விற்பனை உண்டு. இவன் நோக்கம் என்ன, விற்பனை தான்.
கண்காட்சி என்பது நம்மளை இழுக்கிறதுக்கு, நம்ம இழுத்து நம்ம தலையில கட்டுறதுக்கு. இதுதானே? அதானுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? எல்லாமே அவன் இழுக்கிறது தான் எல்லா வேலையும் செய்யறான். கோயில் நம்ம இழுக்கிறது வேலை செஞ்சா உண்டா? இங்கே முற்றோதல் நடைபெறும், அனைவரும் வாங்க, பெரிய போர்டு வைங்க. அன்னைக்கே அந்த பக்கமே திரும்ப மாட்டோம். எதுக்குடா போய் வம்பள மாட்டோம். ஆனாலும் எங்க ஊர்ல ஒருத்தர் பார்த்தாரு, மதிய அன்னதானம் உண்டு அப்படின்ட்டார். 10 மணி முதல் பாத்தீங்களா, கீழே திருவாசகம் முற்றோதல் அப்படின்னாரு. இந்த கண்ணு சரியா தெரியாத நம்மளமா அன்னதானத்தை மட்டும் தான் பெருசா பார்த்தான் இல்லையா? ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு உள்ள வந்துட்டான். வந்தவன் அவன் தேடுறான், எங்க அண்டா கண்டா ஒன்னுத்தையுமே காணுமே. இவங்க ஹோட்டல்ல சொல்லிட்டாங்க. அங்க அவன் உட்காந்து நிறைய கூட்டம் வந்துருச்சு. அந்த அமைப்பாளர் மிரண்டுட்டாரு, திருவாசத்துக்கு இவ்வளவு பேரா அப்படின்னு. அவன் கடைசியில் எதுக்கு வந்தது ஏன்ட்ட கேட்டான். சொற்பொழிவு போயிருந்தேன் நான், 1/2 மணி நேரம் திருவாசகத்துல ஒரே ஒரு வரி விளக்கம். மதியான நேரத்தை களைப்பா இருப்பாங்களா, அதனால. அது மட்டும் இல்ல, இந்த அமைப்பாளர் ரொம்ப கெட்டிக்காரங்க. இவர் மாதிரிதான், அமைப்பாளர் இவர் மாதிரி தான் எல்லாரும் இடத்துலயும் என்ன செய்வான்னு கேட்டேன்னா, சாப்பாடு வரத்துக்கு லேட் ஆனா ஐயா பேசுங்கன்னு. இப்ப எதுக்கு இப்ப ஐயா பேச வைக்கிறாங்க? அமைப்பாளர் அங்க இருக்கிற போய் வெளில போயிட்டு வந்தார். ஓஹோ, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல தருது. ஆட்டோ வந்து நின்னுது அப்படின்னாரு. ஏன்னா நான் பேசுனது என்ன கேட்டியா? ஏன்னா நான் எங்க கேட்டேன், அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் கிடையாது. நீ பேசுறதுதான் பேசுவ, அதை பத்தி என்ன இருக்கு, தனியா ஒரு தடி பேசிக்கலான்னாரு. எப்படி இருக்கு பாருங்க சூழல். உட்காந்து போட்டாரு, சாப்பிட்டாரு, எல்லாம் அந்த ஆட்கள்லாம் வந்தாங்க. அன்னதானத்துக்கு வந்த கூட்டம்லாம் போயிடுச்சு. எஞ்சி பார்த்தா 22 பேர். அதான் திருவாசகம் முற்றுவது. மனுஷனை இழுக்க முடியல, சாப்பாடு போட்டா இழுப்பான். அடுத்த முறையும் கூட்டம் வந்துருச்சுங்க. மதியான சாப்பாடு ஏ கிளாஸ் ஆகி போச்சு, வடை பாயசத்தோட. எப்படி இருக்கான்? அப்ப எதுக்காக வருது மக்கள்? அப்படியே ஐக்கியமாயிட்டாங்கய்யா. ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு. நீ பார்த்தீங்கன்னா விருதாசலம் பழனிப்பேர் கோயில் கிராமத்துல எல்லாரும் வந்துட்டாங்க. நீ முற்றுவதெல்லாம் 120 பேர் உட்காடுறாங்க. முதல்ல அன்னதானத்துக்கு வந்தது, இப்ப என்னதானம் ஞானதானத்துக்கு மாறி போச்சுங்க இல்லைங்களா? இதுதான் மானை காட்டி மானை பிடிப்பதை போல உலக ஆசை. சரிதாங்களா? ஒன்று துன்பம் எதனால வரும்? உலக ஆசையால வரும். 2வது நாம் செய்த வினையால் வரும். எப்பயாவது ஒரு காலத்துல ஏதாவது ஒன்று செஞ்சிருப்போம், திருப்பி வந்து ஊட்டும். நீங்களே சொல்லுவீங்க, இங்க பாருங்களேன், தலையில எந்த காலத்துல என்ன பாவம் செஞ்சேன்னா தெரியலீங்க, இப்படி எனக்கு அமைஞ்சு போச்சுங்க, இதனால ஏகப்பட்ட பிரச்சனைங்க, இப்படி சூழல் அமைஞ்சு போச்சுங்க அப்படின்னு தலையில அடிச்சுட்டு சொல்லுவோம் சில நேரத்துல இல்லைங்களா? என்ன நடந்துன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதெல்லாம் வினை. சரிதாங்களா? இந்த 2ஐயும் போக்கிடலாம். ஆசையை போக்குறதுக்கு திருமுறை பக்கம் வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி ஞானம் பெற்று என்னையா பெரிய உலக ஆசை இது இல்லைங்களா? என்ன உடம்புல உபத்திரம் தான் வருது, என்ன உணவு அது இது என்ன இருக்கு, விட்டு தள்ளுங்க. இல்லை பெருமானை நினைப்போம், தேவையான அளவுக்கு சாப்பிடுவோம், உடம்பு மனசை திருப்தியா வச்சுக்குவோம், மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு திருந்தோம். ஆசையை நாம போக்கிடலாம் உலகப்பற்று இல்லைங்களா? யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு காலம் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? பேரன் பிறக்கணும், பேரனுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கணும், அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகணும், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னா எந்த காலம் முடிய வரும்? நம்ம வேலை முடிஞ்சுதா, கடமை முடிஞ்சுதா, அது பார்த்துக்கு. பேரம் படிக்கலன்னு இவருக்கு ஒரு நாள் கஷ்டப்பட்டார், பதிகம் கட்டார் என்கிட்ட வந்து. பேரம் படிக்கவே மாட்டான் சார். எத்தனாவது படிக்கிறான்? இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். உயிரோட கொளுத்துறேன் என்ன தாங்க. ஒரு அளவு இல்லையா ஆசைப்படுறதுக்கு? இல்லை சார், இப்பயே இருந்தால் தான் நீட்ல பாஸ் பண்ண முடியும். அவன் நீட்ல பாஸ் பண்ணணும், இது நீட்டிக்கிட்டு போயிடும். இது என்ன செய்யறது? என்ன அந்த மக்கள் இது நினைச்சு பாருங்க.
ஒரு முறை வாயா, நாங்க திருமந்தம் நடத்துறோம் அப்படின்னா யாரு கேட்கறாத? வரைய மாட்டான். வந்து உட்கார்ந்தானா கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி விடலாம் இல்லைங்களா? அதுதான் உலக பற்ற நாம நீக்கலாம். வினை வினை வருகின்ற வினையை ஞானத்தால் போக்கலாம். வினை இருக்க ஞானம் வந்தா உடம்புல இருக்கிற வலி துன்பங்கள் எல்லாமே ஒரு காலத்துல போய்க்கிடும். ஒருத்தனுக்கு ஞானம் வந்தது பாருங்க, காதருந்த ஊசியும் வாராதுகான் ஒரு சொல்லு. காலையில சொன்ன என் மீது கொண்ட அன்பில் பாதியாவது போச்சா? வினையால் வருகின்ற துன்பங்களை ஞான வரிகளால் போய்க்கலாம். அதான் மெய்ஞானிகள் அனைவரும் உபதேசம் பண்ணது. குருவினுடைய உபதேசத்தால் வினைகளை போக்கலாம். ரெண்டாச்சுங்களா? இன்னும் ஒண்ணு முக்கியமானது இருக்கு, தான் என்ற அகங்காரம். தான் என்ற அகங்காரம் அதான் ரொம்ப முக்கியமானது. கூடவே வருவது ஆன்மாவை பற்றி இருப்பது. முக்கியமாக கவனிக்கணும். அது ஆன்மாவை பற்றி நிற்பது, பெருமானிட்ட போற வரைக்கும் கூடவே இருப்பது, அதான் முக்கியம். இல்ல இவை ரெண்டும் பெருமாண்டு போறதுலயே போயிடும். ஆனால் தான் என்ற அகங்காரம் கூடவே வரும். பாருங்க, படைக்கும் கடவுளா இருக்கின்ற பிரம்மன் சிவபெருமானை பார்த்துட்டு இறங்குறான். முருகப்பெருமான் கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, என்ன படைக்கிறீங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்டார். படைக்கிறேன். எப்படி படைக்கிறீங்க? ஓங்காரம். ஓங்காரத்தின் பொருள் யாது? யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் இல்லைங்களா? ஓங்காரத்தின் பொருள் யாதுன்னு முருகப்பெருமான் கேட்கும்போது அவனால சொல்ல முடியல. சரி, தரிசனம் பண்ணிட்டு வான்னு அனுப்புறாரு. சிவபெருமானை போய் பார்த்துட்டு திரும்பி வரான். கிட்ட கேட்கிற, ஓங்காரத்தின் பொருள் யாது? சொல்லணுமா இல்லையா? இறைவன்கிட்ட போய் வந்து உனக்கு ஞானம் விளக்கணும். நான் நீ என்ன படைக்கும் தொழிலை செய்வ? அவன் மனசுல அழுக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? உடனே சிறையில் அடன்ட்டாரு. எது ஓங்காரத்தின் பொருள்? சிவபெருமானே ஓங்காரத்தின் பொருள். அவன்தான் ஓங்காரமாக இருக்கிறான் இல்லைங்களா? இதைய கேட்டவன் யாரு? முருகன். முருகனுடைய படத்தை பார்த்துறீங்களா? ஓங்காரம் போட்டு நடுவுல முருகன் இருப்பான். ஓங்காரம் போட்டு பிற தெய்வம் இருக்காது. விநாயகர் இருப்பாரா? திருமால் இருப்பானா? பிரம்மன் இருப்பானா? யாரும் கிடையாது. அம்மையே கிடையாது, அப்பனும் கிடையாது. ஓங்காரத்துல யாரு இருப்பா? முருகப்பெருமான் மட்டும்தான் இருப்பான். ஏன்னு கேட்டா ஓங்காரத்தின் பொருள் அவன். சூரபத்மன் உணரலீங்க, சிவ அம்சன் உணரல, கடைசி வரைக்கும் போரிட்டான் இல்லைங்களா? அவன் நெடுகாலம் தவம் பண்ணான். நான் சொல்றேங்க அன்பர்களே, நீங்கள் படிக்கிற இந்த நேரம், கேட்கிற காலம் வேஸ்ட் இல்லை. ஒரு கால எல்லையில் உங்களுக்கு பயன்படும். ஏதோ வந்து அமைப்பாளர் சொன்னாரு கேட்டுட்ட வந்து மாட்டிக்கிட்டலாம் நீ நினைக்காதீங்க. இது வந்து பழுதுபட்ட காலம் இல்லை. அவர் சாமி தான் சொல்லுவார், களவுபடாததோர் காலம் காண்பான். களவுபடாத காலம் இது, சுத்தமான காலம் இது. இது ஒரு கால எல்லையில் பயன்படும். சூரபத்மனும் பயன்பட்டது சார். பல காலம் தவம் பண்ணான், அதெல்லாம் வலிமை பெற்றான். திருப்பி ஆணவம் வந்துருச்சு. தானந்த அகங்காரத்தோட எல்லாம் போயிட்டான். இவன் மட்டும் தனிச்சு இருக்கிறான். பாக்குறான், மாமரமா மாறுறான். 2 கூறா மாத்துறாரு முருகப்பெருமான் இல்லைங்களா? டக்குன்னு உணர்ந்துட்டான். ஞானம் அந்த பல்வேறு காலங்களிலும் செய்த தவம் அங்க வந்து முன்ன நிக்குது. என்ன நினைக்கிறான், எல்லாரும் போயிட்டாங்க, நாம போகக்கூடாது, உயிருடன் இருக்கணும், அது முருகப்பெருமான் கூடவே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 2 கூரை ஒன்ன மயிலா மாத்தினான், ஒன்னு சேவலா கொடியா மாத்திட்டான். கொடியா ஆகவும் மயிலாகவும் போய் சரண் அடிச்சிட்டான்.
அவர் ஏறி மேலே உட்காந்து கொடியை பிடிச்சிட்டாரு. இப்போ சூரன் எங்கே இருக்கிறான்? அவனை தான் சார் கும்பிட்றோம் நம்ம. எல்லாத்தையும் அழிவுக்கே காரணம் அவன் தான். அவன் டெக்னிக்கல் பாருங்க. ஞானம் பல ஆண்டு காலம் செய்த தவம் ஆபத்தான நேரத்தில் கை கொடுக்கும். 2 வேலை செஞ்சான் சார். மணிவாசர் தான் உணர்ந்து சொன்னார். என்ன திரும்ப செஞ்சான்? நாம் தான் என்ற அகங்காரத்தை போக்கணும்னா 2 வேலை செய்யணும். இந்த வினை தள்ளிடுங்க, உலக ஆசை போட்டோம், இதை போக்கனா போதும். என்ன திரும்ப செய்யணும்? 1 சரணாகதி. அதுதான் மயில். மயில் என்ன தெரியுங்களா? சரணாகதி. பெருமானை தாங்குகிற, நான் உன்னை தாங்குறையா, உடல் பொருள் ஆவியும் உனக்கே தந்தனம், இந்த என் மேல ஏறிக்க. பெருமான் முதுகிலே இருக்கின்ற போது இந்த மயில் ஆணவம் கொள்ளுமா? சரிங்களா? முயலகன் மீது நடராஜர் இருப்பதை போல சூரன் மீது முருகப்பெருமான் இருந்தான். சரியான அப்பனுக்கு சரியான புள்ள பிறந்திருக்கு. கரெக்டா வந்துட்டான் பாரு, தாங்கிடுச்சு. சரண் புகுந்தால், நின்னையே சரண் புகுந்தால் தான் என்ற அகங்காரம் நமக்கு எழாது. எப்படி சரண் புகுது? கீழே விழுந்து கும்பிட்டா போதுமா? நம்ம மனசுல பெருமான் ஒருவன் இருக்கிறான், நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறான் என்ற ஞான உணர்வோடு நீங்கள் நடந்தால் அதுதான் சரணாகதி. வேற என்ன இருக்கு? சரிதாங்களா? சரண் புகுதல் தான். எனக்கு துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் எது நடந்தாலும் ஒருத்தன் உள்ள இருந்து பாக்குறான் சார். நான் யோக்கியமா இருந்தா அவன் என்ன காப்பாத்துவான், யோக்கியமா இருந்தா என்ன உயர்த்துவான், யோக்கியமா இருந்தா நல்வழி காட்டுவான். அவ்வளவுதாங்க. அவனை நம்போதுதான் சரணாகதி. பகழி கூத்தர் அது சாமியை நினைச்சு பாடுவார். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் கிடையாது, பின்னை ஒருவரையும் யான் பின் செல்லேன். எவனா சொல்லிட்டானா போயிடுமா? சொல்லுங்க. எனக்கு ஒருத்தன் சொல்றான், இது பேரு ராகு ரொம்ப சிறப்பானோம் சார், ராகுவை கும்பிடணும், போய் சாமி கும்பிட்டுவாங்க, ராகு தீசை நடக்கும்போது சரியா போடுன்றாரு. அப்புறம் அங்கே போனால் என்ன சொல்லுவான்? கேதுக்கு போகணுமா. அங்கே போனால் என்ன செய்வான்? புதனுக்கு போகணுமா. இல்லையா? நவகரத்திலே சுற்றி வைப்பான். போயிடுமா? நம்ம ராகு கிட்ட போயிடுமா? அவன் ஒரு அடியார், அவ்வளோதாங்க. உங்களை எல்லாத்தையும் வணங்க வைக்கணும், அடியார், அவ்வளோதான். வேற என்ன இருக்கிறது? மேலானவன் யாரு? அவன்தான். நின்னை சார் அவன் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அருமையான வரிங்க. பின்னை ஒருவரையும் யான் பின் செல்லேன். எங்கேயா போனா நானு? அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு போயிடலாமையா? சொல்லுங்க நீங்க தான். அவர் சொல்றாரு, இங்க சொல்றாரு, இங்க போங்க அங்க போங்க, அந்த தாயத்தை கட்டுங்க இதை கட்டுங்கன்னு சொல்றீங்களே, நியாயமா அது? தாயத்துல என்ன இருக்குது? உத்திராட்சத்து இல்லாத சிறப்பு தாயத்துல உண்டா? ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாம் உணருங்க. நீங்க உத்திராட்சம் தான் சிறப்பானது. அங்கங்க போய் அங்க போய் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கயிறை காட்டிட்டு வந்தாங்க என்கிட்ட. என்ன இருக்குதுல? படிச்சவங்க டாக்டர்லாம் கட்டுறாங்க. இன்னும் ஞானம் வரலாறு அர்த்தம், அவ்வளவுதான விஷயம். சரண் புகுந்தானா அடுத்த வரி 3வது வரி பாருங்க. அவர் சொல்றதில்ல. யாரு இவன் அப்படின்னு கேட்டா, பன்னீருகை கோலப்பா. யார் அவன்? 12 கைகளை உடையவன், ஒவ்வொன்றும் வேலை உடையவன், கோலப்பா. அடுத்து என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? சிறப்பு. வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா. இதான் நம்பாளு. வானோருடைய கொடிய வினையை வேளாண் நாளை பத்தி தீர்த்தான். அதான் சூரபத்து முடியுது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? செந்தில் வாழ்வு, எனக்கு வாழ்வு சிறப்பானது. சூரபத்ம கீழே சரணாகதி அடைஞ்சானா? சரணாகதினா என்ன? நின்னையே சரண் புகுந்தன். என்ன? நம்மை விட மேலானவன் அவனை முழுமையாக நம்பினார். அப்புறம் சாமி ஒரு இடத்துல சொல்லுவார், எனக்கு உயிர் போற மாதிரி
சென்று நாம் சேர்வோம் எல்லோம் சிறு தெய்வம். சரிதாங்களா? சென்று நாம் சேர்வோம் அல்லோம் சிறு தெய்வம், சிவபெருமான் திருவடிக்கே சேர பெற்றோம். அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க? எல்லா சாமியும் கும்பிடுங்க, தப்பு இல்லை. எல்லாத்தையும் விட பெரியவன் அவன் இருக்கிறான். அவன்கிட்ட தான் வேண்டுகோள் வைக்கணும், அவன்கிட்ட தான் குறை தீர்க்கணும் கேட்கணும். அதுதான் செய்யும், பிற செய்யாது. செய்கின்ற ஆற்றல் இல்லை. இதுதான் சரணாகதி. முழுமையாக அவனையே நம்பி அவனிடத்திலே நான் நிற்பது. சரிதாங்களா? சரணாகதினா அவனையே முழுமையா நம்புவது. பிறர் யாரும் நம்புவதில்லை, யாரும் தேவையில்லை நம்புவது. சிவகாமி ஆண்டா என்ன சொன்னார் விடும்போது? சிவதான் இல்லைங்களா? நாம வழிக்கு விழுந்தா என்ன சொல்லுவோம்? ஐயோன்னு. எவன்டா என்ன தள்ளி விட்டோனும். எவனும் பக்கத்துலாம் இணைஞ்சு நான் மட்டும் போயிட்டே இருக்கும். இதான் நம்ம வேலை. இன்னைக்கு என்ன இருக்கு நினைச்சு பாருங்க. ஒன்று சொல்லிட்டுனா சரணாகதி, அடுத்த சூப்பரா ஒன்று செஞ்சாங்க. ஞானம் இருந்ததுல ஒன்று சேவலா மாறினான். கொக்கரக்கோ என்று புகழை பாடினான். சேவல் என்பது புகழை பாடுவது. போற்றி புகழ்ந்துரு. என்ன செய்யணும்? பெருமானை நோக்கி போற்றி வருகின்ற பாடல்களை பாடு. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி பாடு. என்ன இருக்கு? போற்றி புகழ்ந்திருத்தல் என்பது ஒன்று, அது செஞ்சான். முருகப்பெருமான் திருவடியை தாங்கியது 2. சரிங்களா? 2 வென்றான். நம்ம இதை செய்ய முடியாதா? நம்மள்ட்ட இருக்கிற தேவாரா திருவாசகங்கள் இருக்கிற போற்றி எடுங்க இல்லையா? அப்புறம் தாண்டாத்தில் நிறைய இருக்கு. ஒரு 10 பாட்டு நம்ம படிச்சுக்குவோம். அப்புறம் சாமியே சொல்றாரு, பல இடங்களும் சொல்வார். அது ஒரு விவசாயி நம்மை போல ஒரு ஆள். இதைப்படி சாதாரணமா நான் உட்காந்து சொல்ற மாதிரி சொல்றாரு. சொல்லுவோம் இல்லையா? திருநாமம் 5 எழுத்து செப்பு, சாதாரணமா சொல்றாரு. பெருமானை போற்றி புகழ்ந்திருந்தால், மணிவாசகர் சொல்றார், போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். தீர்ந்து போச்சா? முதல்ல போற்றுதல். வீட்டில் உட்காந்துட்டு போற்றி திருத்தாண்டாங்க பாடி பூ எடுத்து சிவபெருமான போடுங்க. சிவபெருமான் இல்லைன்னா சிவபெருமான் நினைச்சு எதுலையாவது போடுங்க. அதான் முதல் வேலை. 2வது சரண் புகுதல் என்பது தானா வந்து விடும். சரிதாங்களா? இதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, களிம்பு அறுத்தானே. களிம்பு என்பது ஆணவம். அது யாராலையும் போக முடியாது. களிம்பு யாராலையும் போக முடியாது. இவன் அறுக்கிறான். 2 யான் எனது என்பது அறுக்கிறான். அறுத்து செல்லுபடி ஆக்காமல் ஆக்குறான். அது நம்மள்ட்ட ஒன்றும் வேலை செய்ய முடியாம போயிடும். சரி, இப்ப உபதேசம் என்ன? முதல் கேள்வி என்ன கேட்ட? குரு எனக்கு என்ன செய்தார்? மேல ஒரு பாட்டை பாருங்க. சிவபெருமான எப்படி வந்து வினையை அறுப்பான்னு சொல்றார். களிம்பறுத்த முதல் இதுல விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்தத்து கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே. பெருமான் களிம்பு அறுப்பான். யார் பெருமான்? 2வது கேள்வி. பெருமான் யாரு? திருமாலா, பிரம்மனா, ருத்திரனா? எந்த ருத்திர? அடுத்த வரி பாருங்க. களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. முதல் அடையாளம் திருமூல சொல்கின்ற ஒரு அடையாளம், சிறப்பான அடையாளம். கண்ணு நெற்றிக்கண்ணை உடையவன். வேற தெய்வத்துக்கு நெற்றிக்கண் உண்டா? கிடையாது. நெற்றிக்கண் கிடையாது. அதனால ஒரு அடையாளம் சொல்றேன். நெற்றிக்கண்ணை உடையவன் எவனோ அவன் தான் முதல்வன். சரிதாங்களா? லாஜிக்கா அடிக்கிறாருங்க. ஒன்றும் திருமந்திரம் சாதாரண விஷயம் கிடையாது. தத்துவத்துக்கு தத்துவம், எளிமைக்கு எளிமை, நுட்பத்துக்கு நுட்பம்.
இல்லை, நந்தி சார்பால வந்தது. அவ ஐயா கேட்டவங்களுக்கு பதில் சொல்லிருக்கீங்க. அவர் என்ன கேள்வி கேட்கிறார்? நந்திக்கு நெற்றிக்கண் உண்டு. இது யாராவது ஒருத்தர் என்னங்க நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நரசிங்க பெருமானுக்கு நெற்றிக்கண் உண்டு, அது எந்த வகையில சேரும்னு கேட்கிறார். சில நேரங்களில் சில அவதாரங்களில் பெருமான் திருவுருளால் நடைபெறும் இல்லைங்களா? அதான் இயல்பாகவே திருமாலுக்கு நெற்றிக்கண் இல்லை. அவதார நோக்கிலே சில இடத்துல நடக்கும். ஏன் நந்திக்கு நடந்திருக்கு, நமக்கும் நடக்கும். ஆன்மாக்களும் நெற்றிக்கண் உண்டு, மறைக்கப்பட்டு இருக்கிறது. சரிதாங்களா? எல்லா ஆன்மாக்களுக்கும் நமக்கு 5 கண்ணு இருக்கு. இப்ப தெரியுது எத்தனை கேட்டேன் நான் சீரகையில். தெரியுது எத்தனை? 1 தான் சார். 1 ஆப்ரேஷன் பண்ணி அவுட் ஆயிடுச்சு சார். 2 ஆச்சா? 1 உச்சந்தலையில் 1 இருக்கு. 3 ஆச்சா? பிடரியில் 1 இருக்கு. 4 ஆச்சா? நெற்றியில 1 இருக்கு. நெற்றிக்கண்ணை திறப்பதுதான் யோகம். ஆனால் திறந்தே இருப்பவன் சிவபெருமான். எப்பொழுதும் திறந்தே இருப்பவன் சிவபெருமான். அதனால்தான் அவனுக்கு சிறப்பு உண்டு. மீதெல்லாம் ஆன்மாக்கள் சில நேரங்களில் திறக்கும். 100 உதாரணம் சொல்றேன் ஐயா சொன்னதுக்காக. திருச்செந்தூர் போற வழியில ஒருத்தர் இந்த பஸ் ஸ்டாண்டு இந்தாண்ட உள்ள நுழையும் போது, திருச்செந்தூர் உள்ள இல்லை, இங்கே ஆறுமன் ஏரியிலேயே ஒரு ஜீவ சமாதி இருக்கு. அதுல அவருடைய உருவம் வச்சிருக்கிறாங்க, நெற்றிக்கண் இருக்கு. ஜீவ சமாதியில நெற்றிக்கண் வச்சிருக்கிறாங்க. என்னான்னு கேட்டா, இது அவரு நெற்றிக்கண்ணை திறந்துதான் அருள் உபதேசம் பண்ணார், அவர் மோட்சம் கிடைச்சது அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு காவலாளி சொன்னார். எல்லோருக்கும் 5 கண் உண்டு. ஆனால் திறந்தே இருக்கின்ற ஆற்றல் பெற்றவன், நம்மளுடைய நெற்றிக்கண்ணை திறப்பிக்கிறவன் சிவபெருமான் தான். அதுதான் கண்ணுதல் நந்தி. நெற்றிக்கண்ணையுடைய சிவபெருமான் தான் கண்ணுதல் நந்தி. களிம்பு அறுத்தான். இந்த தான் என்ற அகங்காரத்தை அறுத்தவன், என்னுடைய மலங்களை அறுத்தவன் யாரு? எங்கள் கண்ணுதல் நந்தி. அருட்கண் விடிப்பித்து, நம்முடைய நெற்றிக்கண்ணால நம்முடைய அருள் கண்ணை விழிப்பிக்கிறான். அருள் கண்ணை விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி மீண்டும் ஆணவம் எழாத அளவுக்கு தன்னுடைய ஆற்றலை வழங்குகிறான். யாரு? சிவபெருமான். ஒரு உதாரணம் சொல்றார். எப்படி நமக்கு நெற்றிக்கண்ணை திறந்தான், எப்படி நமக்கு இந்த ஆற்றல் வந்தது, நம்முடைய ஆற்றலாலே எப்படி அறுக்க முடியும் அப்படின்னு கடைசி வரி சொல்லுது. பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே. ஒரு உதாரணம் தான். பளிங்கு என்பது ஒரு தூண்னு வச்சிங்களேன், ஒரு சின்ன கல். அது அதுக்கு முன்னாடி என்ன வச்சாலும் அது அதுவா மாறும். அதுக்கு சுயமான நிறம் இல்லை. இப்போ பச்சை துணி கொண்டு வச்சா என்னவா மாறும்? பச்சையா மாறும். சிகப்பு வச்சா சிகப்பா மாறும். எது பக்கத்தில் கொண்டு வைக்கிறோமோ அதுவா அது மாறும். எது? அந்த பளிங்கு. இப்ப பாருங்களேன், இந்த பளிங்கு என்பது என்னன்னு கேட்டா நாம தான். பளிங்கில் என்ன கொண்டு வைக்கிறாரு குருநாதர்? பவளம். பளிங்கில் பவளம் வைத்தால் பளிங்கு என்ன நிறம் பெறும்? பவள நிறத்தை பெறும். அப்ப என்ன அர்த்தம்? யாருடன் சார்கிறோமோ அதுவாக மாறுவோம். இதான் சந்தேகம் இல்லை. 1000 முறை உங்களுக்கு சொல்லித்தரதை விட நாம நடக்கிறத பார்த்தீங்கன்னா தானா வரும். அதுதான் மடத்துல போய் தம்பிரானா சேர்க்கிறாங்க எல்லாரும். நமக்கு ஏதாவது நடைமுறை தெரியுமா? சின்ன வயசுலேயே எங்க பாடசாலை நடத்துறாங்க. முதல்லாம் ஒரு காலத்துல ஒரு 20 பேர் 30 பேர் அதுக்காகவே கொண்டாந்து வீட்டுல இருந்து கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அங்கேயே உணவு போட்டு எல்லா விஷயமும் கத்துருவாங்க, ஞானம் உள்பட எல்லாம் கத்துருவாங்க. அதுல சிறந்த ஆளை தான் சன்னிதானமா போடுவாங்க. ஒரு காலத்துல இந்த மரபுலாம் அப்படியே கடைபிடிக்கப்பட்டிருந்தது. முதல்ல எங்க காலத்துக்கு, நான் படிக்கிற காலத்துல யாரு ஆசிரியர்னு கேட்பாங்க. நான் தப்பா பேசிட்டேன்னா உன்னை யாரா வாத்தியாரு அப்படின்னு கேட்பாங்க. சிறந்தா இருந்தா யாரா வாத்தியாரு அப்படின்னு கேட்பாங்க. இப்ப வாத்தியாரை வச்சுதான் நம்மளை இடம் போட்டாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. நம்ம தான் ஒரு சப்ஜெக்டுக்கு 2 வாத்தியார் வராங்களா?
இப்போ வாத்தியார்னா யாரை குறைங்கன்னா குருநாதரை குறையும். இப்போ யாரு உங்க குருநாதர் யாரு, யார்கிட்ட தீட்சை வாங்கின, நல்ல சிறப்பாக அனுஷ்டானம் பண்ணுறிய அப்படின்னு இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனவே குருவை காட்டுற வழியில் நின்று யாரை சார்கிறோமோ அந்த தன்மை பெறுவோம். ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க புரிந்து கொள்வதற்காக. தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு மடம் இருக்கிறது, சாதாரண மடம். குருநாதர் நல்லா படித்தவர், சைவ சித்தாந்தம் துறை போகியவர், நிகண்டெல்லாம் படித்தவர். ஒரு நிகண்டே எழுதினார் அந்த காலத்தில், ஆங்கில பாராட்ட பெற்று. அப்படியேப்பட்ட ஆள். அவர் பாடம் நடத்தும் போது ஒரு பூனை வந்துடும். பூனை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இது மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. பூனை வரும்போது ஒரு ஆள் என்ன செஞ்சான், ஒரு மாணவன் எழுந்து பூனை எடுத்து கட்டி போட்டான் பக்கத்தில் இருக்க தூணில். இங்கே உட்காந்துருக்கான்னா அங்கே இருக்க ஒரு தூணில் கட்டி போட்டான். அது கத்தி கத்தி அவனை ஓய்வு ஆயிடுச்சது. வேற எங்கேயும் போய் சுற்றலை. அவர் திருவடி பேர் அடைஞ்சார். அதுக்கு போய் வேற ஒரு சீடன் வந்தான் இல்லைங்களா. இந்த பூனையும் போயிடுச்சு, செத்து போச்சு. இவரு அந்த 16 மாதம் கழிச்சு உபதேசம் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிப்பா என்ன செய்யறாங்கட்டா, ஒரு பூனையை கொண்டாந்து காசு கொடுத்து வாங்கியாந்து, யார் வீட்லேருந்து வாங்கியாந்து அந்த தூணில் கட்டி விட்டு இவர் பாடம் எடுத்துனார். இது என்னது, அதுக்கு பேரு பூனை கட்டி மடன்னு பேர். இப்போ பாருங்க, அவரு தொந்தரவு பண்ணதுன்னு பூனை கட்டினாரு. இவன் பூனை கட்டினாதான் சார் எனக்கு பாடம் வரும்ன்றான். அந்த சத்தத்திலே கேட்டு கேட்டு எனக்கு பழக்கமானதால நான் உபதேசம் பண்ணணும்னா எனக்கு பூனை சத்தம் வேணும்ன்றான். என்ன காரணம் சொல்லுங்க. அதான் நம்ம எதில் டியூன் ஆகிறோமோ அது மாதிரி ஆகிடும் சார். எதில் நம்ம சேர்ந்து, சில பேர் வீட்டில் டிவி ஓடிக்கிட்டே இருக்கோம், அவரும் உட்காந்து எழுதிட்டே இருக்கிறார். அது எதையே வேஸ்ட்டாக, அது ஓடினா தான் சார் எழுத ஓடுன்றார். என்ன அர்த்தம், வாழ்க்கையில் எது அதிகமாக பழகி கொண்டோமோ அது கூடவே ஒட்டிக்கிடும், நம்ம கூட ஒட்டிடும் இல்லைங்களா. ஒரு தேவாரம் போட்டுட்டு இங்கே வேலையை ஆரம்பிங்க, அந்த தேவாரம் ஓடலன்னா உங்களுக்கு பைத்தியம் மாதிரி பிடிச்ச மாதிரி ஆகிடும். எதனுடன் சார்கிறோமோ அந்த தன்மையை நாம் பெறுவோம். எதனுடன் சார்வது, எதனுடன் சார்வது, அல்லாதவரோடு சார்ந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்க. அல்லாதவரோடு சார்ந்தால், பள்ளிக்கூடத்தில் அல்லாதவரோடு பையனை சேர்த்துட்டு அவன் என்ன செய்யறான், அங்க இருக்கிற பாஷை தான் இங்கே வந்து பேசுவான் இல்லைங்களா. சேரும் இடம் அவசியம். இந்த ஆன்மாக்கள் நாமெல்லாம் நல்ல அடியாரோடு சேரணும். ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, மெய் மறக்கக்கூடிய ஒரு உதாரணம். எங்க கோயில்ல மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பையன், நான் ஹெட்மாஸ்டராக இருக்கும்போது அவன் படித்தான். 11 வயசு 12 வயசு அவனுக்கு. சொல்லிருக்கேன் அதை. சாதாரண மனிதன் அந்த பையன், குடிசையில் தான் படித்தான். கோயிலுக்கு வந்து சும்மா உட்காந்துருப்பான், ஓதுவார் பாடுவார், கூடவே உத்து கேட்பான். ஓதுவாருக்கு ஏதாவது தண்ணி வேணும்னா போய் எடுத்து கொடுப்பான். ஓதுவாருக்கு ஏதாவது வீட்டுக்காரம்மா இல்லை டிஃபன் வாங்கிட்டான், போய் டிஃபன் வாங்கி கொடுப்பான். சைக்கிளில் போய் அவர் சைக்கிளை வாங்கிட்டு போய் கொடுப்பான். ராத்திரி மகளும் அங்கேயே கிடந்தான். என்னடா அங்கேயே கிடக்குறேன்னா, பாடுறது நல்லா இருக்குங்க அப்படின்னா. கற்றுக்கிறாடானா கற்றுக்கலாம், பார்க்கலாம். சரிங்கண்ணா. ஒரு நாள் அவர் எங்கே பைப்பில் குளிப்பாரோ அதே இடத்துல குளிச்சுட்டு 16 இடங்கள்ல அவர் மாதிரியே விபூதி பூசிட்டு அவர்கிட்ட போய் நின்னான். அவர் விலை வளர்த்துட்டாரு. எப்படி இருக்கும் பாருங்க, பெரிய ஆட்களுக்கு தேவரம் சொல்லி தந்தவர். என்னடா அது இப்படி பண்ணிட்டேன். இல்லை, நீங்கள் குளிக்கிறத பார்த்தா அதே பைப்பில் தான் குளித்தான், அது மாதிரியே நான் விபூதி பூசிட்டேன். விபூதி கரெக்டான்னு கேட்டான். 9வது என்ன பிடிச்சான். சரி, பாடம் நல்லா இருக்குடா, ஒரு பாட்டு பாடலான்டான்னு பாடினான். ஓரளவு பிடிச்சிக்கிட்டான். கூடவே இருந்தாங்க. பள்ளிக்கூடத்தெல்லாம் விட்டுட்டான், வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டான், இங்கேயே கிடந்தான். பெரிய ஓதுவாரா மாட்டான். அந்த தன்னுடைய குருநாதர் இறந்ததை திருவடி பேர் அடைஞ்சது இன்னைக்கும் பெரிய குரு பூஜையாக கொண்டாடுறோம். எனக்கு வேற எதுவும் குரு இல்லைங்க, இவர் தாங்க குரு. மிகவும் பிற்பட்டப்பட்ட பையன், நீ நம்பர் 1 ஓதுவார். டிவியில் அடிக்கடி வருவார். அவர் பேரெல்லாம் சொல்லலை, சொன்னா போய் விசாரிப்பீங்க. அப்படியா சார்,
நீங்க அந்த ஆளா? பாயிண்ட் அங்க போய் நிற்கும். என்ன விஷயம்னு கேட்டா, அவனுக்கு என்ன இருந்தது அந்த பையனுக்கு பாருங்க. கல்வி அறிவு குறைவு, வீடு அதை விட மோசம் இல்லையா, படுக்கிறதுக்கு இடம்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் குடிசையில தான் அவங்க அப்பா அம்மா வாழ்ந்தாங்க. எப்படி பாருங்க இன்னைக்கு. ஆனா இப்படி உயர்ந்தும் கூட மேலும் படித்து கொண்டே இருக்கிறான். தன்னுடைய குருநாதருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை சொந்த செலவுல அன்னதானத்தோடு பண்ணி பெரிய விழா கொண்டாடுறான், கச்சேரி வச்சு. சரிதாங்களா? இதெல்லாம் எதனால வருது? சாந்ததன் தன்மை. உங்க சார்பை முதல்ல உறுதி செய்யுங்க. இங்க பாருங்களேன், பளிங்கில் பவளம் பதித்தான் யாரு? பதியே. நல்ல சூழலை பெருமான் உருவாக்கி தருவான். ஆனா அறியாம விட்டுறாதீங்க. அவன் தந்துட்டான். ஒரு காலம் வச்சான் இல்லையா, அருட்காலம் வச்சுட்டான். உங்களுக்கு நல்ல சூழலை உருவாக்குவான், உருவாக்கி தருவான், எல்லா ஆன்மாக்களுக்கும் தருவான். ஆனா ஆன்மாக்கள் பிடிச்சுக்குதா? பிடிக்காது. சிலது பிடிக்கும், சிலது விட்டுட்டோம். அதான் பதியேன்னார். அந்த பதியை பத்தி அடுத்த பாட்டு பாருங்க. மணின 1:30 இந்த பாட்டோட நிறைய செஞ்சிடும். பதி பசு மதியானம் பார்த்துக்குமா தான்? சரி. ஏன்னா இது முக்கியமான பாட்டு. 115 நடத்தணுமா? சரி. என்ற அளவில் இந்த காலை நிகழ்வை அடியே நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி.